அதனால ஏழைக்கு தர்மம் செய்து உறவினர்களை காப்பாற்றி இறைவனை வழிபாடு செய்து உன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தை சரியாக நடத்தினால் உனக்கு வீடு பேரு கிடைக்கும். அதை கொடுக்கறது இந்த வீடு தாண்டான்னு சொல்றதுக்காகத்தான் அதுக்கு பேர் வீடுன்னு பேர். இப்போ வீடுன்னு சொல்றது இல்லை, ஹவுஸ். அர்த்தத்தோடு சொன்ன தமிழனுடைய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு அனர்த்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததே வீட்டு வாசல்ல இருந்து படி. படினா ரெண்டு அர்த்தம். படினா ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம். நீ படி, வாழ்க்கையிலே பலவற்றை படித்துக்கொள், பலவற்றை கற்றுக்கொள். நல்லதையும் கெட்டதையும் தெரிந்தாலும் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை பற்றிக்கொள், படிப்படியாக முன்னேறு. இதுதான் படி, ஒன்று மேலே ஒன்றா. அது 3 படி இருக்கணும், 5 படி இருக்கணும். லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம், லாபம்னு முடியணும். முடிவில் நஷ்டம்னு முடிஞ்சால் நஷ்டம்தான் வரும். இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க பெரியவங்க. அதை தாண்டி போனால் நடை, ரேழிம்பாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் இல்லை, அதை ரேழிம்பாங்க. சிலர் நடைம்பாங்க. இங்கே என்ன சொல்வீங்கன்னு தெரியாது. நடை. அந்த நடை